வணக்கம். பொதுவா ஒரு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியில டாப்பா இருந்தா சோஷியல் வெல்ஃபேர்ல கொஞ்சம் பின்தங்கிடுவாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு இல்லையா? ஆனா நம்ம இந்தியால ஒரு ஸ்டேட் இருக்கு, ரெண்டுலயுமே பட்டே கிளப்புது. அதுதான் நம்ம தமிழ்நாடு. எப்படி? அந்த பேலன்ஸோட சீக்ரெட் என்ன? வாங்க, இந்த அனாலிசிஸ்ல நாம அதை தான் பார்க்க போறோம். ஒரு நவீன பொருளாதார சக்திய, ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ எப்படி உருவாக்குறது? இந்த கேள்விக்கே நம்ம மனசுல வர்ற பதில் என்னவா இருக்கும்? நிறைய ஃபேக்டரிஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிதானே. ஆனா தமிழ்நாடு இதுக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான, இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஆழமான ஒரு பதில வச்சிருக்கு. அது என்னன்னா, வளர்ச்சி ஒரு பக்கம், மக்கள் இன்னொரு பக்கம். ரெண்டுலயுமே ஒரே மாதிரி கவனம் செலுத்துறது. இதுதான் தமிழ்நாட்டோட ஃபார்முலாவே. வெறும் இண்டஸ்ட்ரியல் growth மட்டும் பார்க்காம மக்களோட வளர்ச்சியிலே இன்வெஸ்ட் பண்றது. இந்த ஒரு யுனிக் அப்ரோச் தான் தமிழ்நாட்டோட சக்சஸ்க்கு அடித்தளமா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். தமிழ்நாடு ஒரு சூப்பர் ஸ்டேட்னு சொல்றோம். ஆனா இது வெறும் வார்த்தை தானா? இல்லவே இல்ல. சில நம்பர்ஸ பார்க்கும்போது தான் இதோட உண்மையான பவர் நமக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். இங்க டேட்டா தான் பேசப் போகுது. ஆமாங்க, நீங்க பார்க்கறது கரெக்ட் தான். இந்தியாவிலே மகாராஷ்டிராக்கு அடுத்து 2வது பெரிய எக்கானமி நம்ம தமிழ்நாடு தான். இதோட ஜிஎஸ்டிபி, அதாவது மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 31.15 லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இது பல சின்ன சின்ன நாடுகளோட மொத்த எக்கானமியை விட அதிகம். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. இங்க தான் இந்த பேலன்ஸ் பத்தின மேட்டரே இருக்கு. தமிழ்நாடு வெறும் எக்கானமில மட்டும் டாப் இல்ல, கல்வியிலையும் தான். ஹையர் எஜுகேஷன்ல நம்ம நேஷனல் ஆவரேஜ் 27.3% தான். ஆனா தமிழ்நாட்டுல அது கிட்டத்தட்ட டபுள், 46.9%. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பேலன்ஸ்க்கு இதுதான் ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன். சரி, இந்த மிரட்டலான எக்கனாமிக் growthக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் எது? அதுதான் தமிழ்நாட்டோட பவர்ஃபுல்லான, அதே சமயம் ரொம்ப டைவர்சிஃபைடான இண்டஸ்ட்ரியல் செக்டார். வாங்க, அந்த இன்ஜினை கொஞ்சம் க்ளோஸ் அப்பா பார்க்கலாம். தமிழ்நாட்டை இந்தியாவின் டெட்ராய்ட்னு ஒரு பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஹுண்டாய், ஃபோர்ட், ரெனால்ட் நிசான் மாதிரி உலகமே கொண்டாடுற பெரிய பெரிய கார் கம்பெனிகளோட மெகா ஃபேக்டரிஸ்லாம் இங்கெல்லாம் இருக்கு. சொல்லப்போனா இந்தியாவுல கார் உற்பத்தின்னு சொன்னா அதுல தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஹப். ஆனா ருக்கியே, தமிழ்நாட்டோட கதை வெறும் கார்களோட முடியறதில்ல. அது ஒரு சாப்டர் தான். டெக்ஸ்டைல்ஸ், லெதர் பொருட்கள், முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ்னு பல ஃபீல்டுலயும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு முன்னணியில இருக்கு. அதோட உண்மையான பலமே இந்த பன்முகத்தன்மை தான். இந்த சார்ட் அது ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. தமிழ்நாட்டோட எக்கானமி ஒரே ஒரு செக்டாரை மட்டும் நம்பி இல்ல. 54% சர்வீஸ் செக்டார், 33% உற்பத்தி துறைன்னு ஒரு நல்ல மிக்ஸ் இருக்கு. இதனால தான் எந்த ஒரு சவால் வந்தாலும் எக்கானமி ரொம்ப ஸ்டேபிளா, ஸ்ட்ராங்கா நிக்குது. பெரிய பெரிய ஃபேக்டரிஸும் மிஷின்ஸும் அதா பாட்டுக்கு ஓடிராது இல்லையா? ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமியை இயக்க அதை விட ஸ்ட்ராங்கான மனித வளம், அதாவது மக்கள் சக்தி தேவை. இந்த விஷயத்துல தான் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸை விட பல படிகள் முன்னாடி நிக்குது. ஒரு திறமையான ஒர்க் ஃபோர்ஸ் ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி உருவாகிடாது. இது பல வருஷங்களா, ஏன் பல தலைமுறைகளா கல்வி மேலையும் ஸ்கில் டெவலப்மெண்ட் மேலையும் செஞ்ச ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு முதலீடு. அதோட பலனை தான் தமிழ்நாடு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கு. சும்மா இந்த நம்பர்ஸை பாருங்களேன். 500க்கும் மேல இன்ஜினியரிங் காலேஜஸ், கிட்டத்தட்ட 500 பாலிடெக்னிக்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு டேலண்ட் ஃபேக்டரி மாதிரி. திறமையான ஆட்களை உருவாக்குற ஒரு பெரிய கட்டமைப்பு. இந்த டேலண்ட் பூல் தான் பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனிகளை காந்த மாதிரி தமிழ்நாட்டை பக்கம் இழுக்குது. இப்போ நாம தமிழ்நாட்டோட வெற்றி ரகசியத்தோட இதயத்துக்கே வந்துட்டோம். எக்கானமியையும் சோஷியல் வெல்ஃபேரையும் கனெக்ட் பண்ற அந்த மேஜிக் வார்த்தை என்ன? இது வெறும் ஒரு ஸ்லோகன் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் பாலிசியோட ஆன்மா. வளர்ச்சிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற ஏணியா இருக்கக்கூடாது. அது சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் போய் சேர்ற ஒரு பாலமா இருக்கணும். அதுதான் இதோட கோர் ஐடியா. இந்த பாலிசி அப்ரோச்சை தான் நாம திராவிட மாடல்னு சொல்றோம். இந்த மாடல்ல ஹெல்த், எஜுகேஷனுக்காக செய்யற செலவை வெறும் செலவா பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் மாநிலத்தோட எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்க்கறாங்க. இந்த சைக்கிளை பாருங்க, இது எவ்ளோ பவர்ஃபுல்னு புரியும். மதிய உணவு திட்டம் மாதிரி நலத்திட்டங்கள் மூலமா குழந்தைங்களோட ஆரோக்கியமோ கல்வியோ உறுதியாகுது. இதனால ஒரு படிச்ச திறமையான ஒர்க் ஃபோர்ஸ் உருவாகுது. இப்படி ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெரிய முதலீடுகள் தேடி வரும். இது ஒரு அற்புதமான பாசிட்டிவ் சைக்கிள். சரி, சூப்பரான பாலிசி இருக்கு, திறமையான மக்களும் இருக்காங்க. இது மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. இதெல்லாம் சரியா வேலை செய்ய ஒரு உறுதியான ஃபவுண்டேஷன் வேணும். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் நிலையான கொள்கைகள். தமிழ்நாட்டோட வளர்ச்சி சென்னையில மட்டும் குவிஞ்சு இல்ல. கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரைன்னு மாநிலம் பூரா பரவி இருக்கு. 2வது 4 பெரிய போர்ட்ஸ், நல்ல ரோடு, ஏர் கனெக்டிவிட்டின்னு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, இங்க ஆட்சி மாறினாலும் இண்டஸ்ட்ரியல் பாலிசியில பெரிய மாற்றம் இருக்காது. இந்த ஸ்டெபிலிட்டி தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து ஒன்னு தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டோட சக்சஸ்ங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு அப்ரோச்சோட ரிசல்ட். வாங்க இத மத்த ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் தான் தமிழ்நாட்டோட தனித்துவத்தை பளிச்சுன்னு காட்டுது. மகாராஷ்டிரா எக்கானமில நம்பர் 1, கேரளா ஹியூமன் டெவலப்மெண்ட்ல சாம்பியன், கர்நாடகா டெக்னாலஜில கிங். ஆனா தமிழ்நாடு இது எல்லாத்துலயும் ஒரு அருமையான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இண்டஸ்ட்ரியல் growth-ஐயும் சோஷியல் டெவலப்மெண்ட்டையும் ஒரே நேரத்துல கொண்டு போறது தான் தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு துறையில மட்டும் டாப்ல இருக்கணுங்கிறது தமிழ்நாடோட கோல் இல்ல. அதுக்கு பதிலா எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லா தூண்டுகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ்டு ஃபவுண்டேஷனை போடுறது தான் அவங்களோட உண்மையான ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு நீண்ட கால நிலையான வளர்ச்சிக்கான மாடல். கடைசியா இந்த ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. வளர்ச்சியையும் சமூக நலனையும் இப்படி பேலன்ஸ் பண்ற தமிழ்நாட்டோட இந்த சக்சஸ் ஸ்டோரி மத்த மாநிலங்களுக்கு, ஏன் மத்த வளரும் நாடுகளுக்கு கூட ஒரு ரோல் மாடலா இருக்க முடியுமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.